இதுக்காக ஒரு சட்டமே போட்டிருக்காங்க அமெரிக்காவில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹவுஸ் ஓனராக இருக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட் ஓனராக இருக்கிறவங்க, தங்களோட வீடுகளை சுற்றி உள்ள இடங்களை வெறுமனாவே போடக்கூடாது. அந்த அரசாங்கம் சொல்கிற அளவுகளோட அந்த புட்களை சரியான உயரத்தில் வளர்க்கணும். அவங்க சொல்கிற உயரத்தை தாண்டி அந்த புட்கள் வளர்ந்துச்சுன்னா, அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து ரெகுலரான பேசிஸில் அந்த புட்களை ட்ரிம் பண்ணி விடணும் அப்படின்றது தான் அந்த சட்டம். இன்கேஸ் அந்த புட்களை ட்ரிம் பண்ண அவங்க தவறிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸே ஆட்களை அனுப்பி அந்த புட்களை ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கு செலவு பண்ண பணத்தை அந்த ஹவுஸ் ஓனர்கிட்டேருந்து வசூலிச்சுக்கிறாங்க. இந்த புட்கள் வளர்க்க வேண்டிய உயரங்கள் வந்துட்டு பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதே மாதிரி கிராமங்களுக்கும் நகரங்களுக்குமே வேறுபடும். இந்த புட்களை வளர்க்க வேண்டிய சட்டம் வந்து மாகாணத்துக்கு மாகாணமே வேறுபடும். எதுக்காக இதை சட்டமாக வச்சுருக்காங்கன்னா, இவங்க மண் வளத்தை காக்கவும், மண் வறண்டு போயிடாமல் ஈரப்பதத்தை தக்க வச்சு கொள்ளவும், தேவையில்லாத பூச்சிகள்லேருந்து பாதுகாத்து கொள்ளவும் தான், சுற்றுச்சூழலை பாதுகாக்க தான் முக்கியமாக இதை சட்டமாக இயற்றியிருக்காங்க. இந்த மாதிரியான தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.